4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 4 வருஷத்துல சூப்பர் முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் திமுக கட்சிக்காரரு, திமுக அமைச்சர்கள், திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், முதலமைச்சருக்கெல்லாம் முதன்மை முதலமைச்சர் சொல்றார். எந்த விதத்தில்? இந்தியாவிலேயே கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. என்ன கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலம். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு ஆண்டுட்டு இருக்காரு. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டுங்க. சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த கடனை நீங்க தான் கட்டி ஆகணும். நீங்க தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டுறதுன்னா வரி போடுவாங்க. கடன் கொடுத்து சும்மா விடுவானா? இப்ப நாம யாராவது கடன் வாங்கியிருக்கிறோம், கடன் வாங்கினா திருப்பி கட்டி ஆகணும்ல. கட்டலினா வீட்டை ஜப்தி பண்ணுவான், நம்முடைய தோட்டத்தை ஜப்தி பண்ணுவான், நம்ம ஏதோ நகை அடமான வச்சாவது கடனை கட்டி ஆகணும். அப்படித்தான் அரசாங்கமும். இன்னைக்கு மற்ற நாட்டில இருந்து கடன் வாங்கினா அந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும். இன்றைய தினம் 4 ஆண்டுல திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அரசாங்கம் 4,38,000 கோடி கடன் வாங்கி 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இவரா சூப்பர் முதலமைச்சர்? தமிழ்நாட்டை கடன் மாநிலமா ஆக்கிட்டு போயிட்டாரு. பிறக்கிற குழந்தை 1 லட்சம் கடன்ல தான் பிறக்குது. 1 லட்சம் ரூபாய் கடன்ல தான் பிறக்குது. இந்த மண்ணில் பிறந்தாவே போச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் 1 லட்சம் கடன்ல தான் அந்த குழந்தை பிறக்குது. இதே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 75 ஆண்டு காலம் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி வந்தது. 75 ஆண்டுல 5,18,000 கோடி தான் கடை. ஆனா 4 ஆண்டுல 4,38,000, 5 ஆண்டு நிறைவு போது 5,38,000 கோடி கடன் வாங்கின அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? கடனை நீங்க தான் கட்டணும். பேசாத இருந்தா யாரும் கட்ட மாட்டாங்க. அப்புறம் நாம போராடிட்டு இருக்க வேண்டியதான். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம், மோசமான நிர்வாகம் உள்ள ஒரு அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.